வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் ரொம்ப முக்கியமான 2 விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா, கரண்டில் இருக்க அமெண்ட்மெண்ட் நியூஸ். ரெண்டாவது, அது ரிலேட்டடாக நம்ம 10th புக்கில் இருக்க லெசன் 1 பாலிட்டியில் படிக்க போகிறோம். இது ரெண்டை பற்றி இப்போ இன்றைக்கி பார்க்குறோம். இப்போ கரண்டில் இருக்க அமெண்ட்மெண்ட் நியூஸ் என்னென்னா, இப்போ இந்தியாவில் ஒரு முக்கியமான அமெண்ட்மெண்ட் நியூஸ் நடந்துகிட்ருக்கு. நம்ம பார்லிமெண்ட்டில் உமன்ஸ் ரிசர்வேஷன் ரிலேட்டடாக ஒரு அமெண்ட்மெண்ட் டிஸ்கஷன் நடக்குது. அதோடு சேர்த்து சில பில்லும் இன்ட்ரடியூஷன் ஆகுது. அது என்னென்னா, 131 அரசியலமைப்பு சட்டத்திட்ட மசோதா. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தொகுதி மறுவரையறை. சொல்லி அதுவும் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு. தொகுதி மறுவரையறையில் அந்த தொகுதி இருக்குல்ல, தொகுதியோட எல்லையை போல மாற்றுவாங்க. இதுக்குன்னு ஒரு ஆணையம் அமைப்பாங்க. இந்த ஆணையத்துக்கு தலைமை தாங்குவாங்க. யார் அவர்னா, உச்ச நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி. இப்போ கரண்டில் இதை என்ன மாற்ற போகிறாங்கன்னா, நம்மளுக்கு மக்களவையில் மேக்சிமம் 552 தொகுதி இருக்குது. இந்த 552 850 மாற்ற போகிறாங்க. இந்த 552 எப்படி வந்துச்சுன்னா, மாநிலத்தில் 530, யூனியனில் 20, 850 மாற்ற போகிறாங்களே. இது என்னென்னா, மாநிலத்துக்கு 815, யூனியத்துக்கு 35, இப்படி மாற்ற போகிறாங்க. இப்போ இதில் நம்ம நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் 2001 பாப்புலேஷனில் நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கோம். அந்த 2001 பாப்புலேஷன் வச்சு தான் இப்போ இந்த 33% பெண்களுக்கு தொகுதி மறுவரையறை இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறாங்க. அப்படி பார்த்தோம்னா, இந்தி பேசும் இடங்கள் இருக்குல்ல, இது எவ்வளோ இருக்குன்னா 207 இருக்குது. இது இப்போ எவ்வளோ ஆக போகுதுன்னா 366 ஆக போகுது. கிட்டத்தட்ட 77%. இப்போ 77% இப்போ இருக்குன்னா, இவங்களோட பங்கு எவ்வளோ இருக்கும்? 38.1% இருக்குது. அது இப்போ இந்த 77%னா 43.1% அதிகமாயிரும். தென் மாநிலங்களில் பார்ப்போம். தென் மாநிலத்துக்கு பார்த்தீங்கன்னா 132. இது எவ்வளோ ஆக போகுது? 176. எவ்வளோ பர்சன்டேஜ்? 33%. இப்போ நம்மளோட பங்கு எவ்வளோ பார்லிமெண்ட்டில்? 24.3%. இது எவ்வளோ ஆக போகுது? 20.7% குறைய போகுது. மசோதாவுக்கு இன்னைக்கு வந்தவங்க மொத்தம் 489. இதில் 278 பேர் ஆதரவு, 211 பேர் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அப்போ 278 அதிகமாக இருக்குது. அப்போ மசோதா ஓகே பண்ணியிருக்கலாம்ல, ஆனால் பண்ணலை. ஏன் பண்ணலைன்னா, மொத்தம் வந்திருக்குல்ல, அந்த மொத்தம் 483 பேர், அதில் 3ல் 2 பங்கு உறுப்பினர்கள் நம்மளுக்கு மசோதாவுக்கு ஆதரவு அளிக்கணும். இதுதான் நம்ம 10th புக்கில் இருக்குது. நான் அது அப்புறமே 10th புக்கு உங்களுக்கு காட்டுறேன். அப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட எவ்வளோ பேர்? 3ல் 2 பங்கு 326 பேர்
இதுக்கு ஓட்டு போட்டிருந்தா தான் இப்போ இன்றைக்கி மசோதா வந்து வெற்றின்னு வந்திருக்கும். ஆனால் 278 பேர் தான் போட்டிருக்காங்க. அதனால் இன்றைக்கி மசோதா தோல்வி அடைஞ்சிருக்கு. இதை இப்போ நம்ம கரண்ட் நியூஸில் பார்த்துருக்கோமா, இதை அப்படியே நம்ம 10th புக்கில் பார்க்க போகிறோம். எப்பயுமே இப்படி நம்ம ஒரு இது படிக்கிறோம்னா அந்த கரண்டில் இருக்க நியூஸோட ரிலேட்டட் அப்படி மேட்ச் பண்ணி அப்படி படிச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப யூஸாக இருக்கும். எப்பயும் மறக்காது, இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அமெண்ட்மெண்ட் இது எங்கே இருக்குன்னா பகுதி 20 368வது அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா. இதில் சொல்லியிருக்காங்க, அவைக்கு வந்து வாக்களித்தவங்கள 3ல் 2 பங்கு குறையாமல் வாக்களிக்கணும். அப்போ தான் அந்த மசோதா வந்து ஓகே பண்ணி குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவாங்க. குடியரசுத் தலைவர் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அரசியலமைப்பில் ஏற்றுக்குருவாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அது ஒரு ஆக்டாக வந்து கொண்டு வர முடியும். நம்ம அரசியலமைப்பில் மட்டும் நாடாளுமன்றத்தில் மட்டும்தான் அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வர முடியும். மாநில சட்டமன்றத்தால் வந்து எந்த ஒரு விஷயம் கொண்டு வர முடியாது. இதை 3 வகையில் கொண்டு வருவாங்க. எப்படின்னா நாடாளுமன்ற சாதாரண அறுதி பெரும்பான்மை 1, சிறப்பு அறுதி பெரும்பான்மை 2, அப்புறம் மாநில சட்டமன்றங்கள் இருக்குல்ல, நம்ம மாநில சட்டமன்றங்கள் அதோட ஒப்புதலை பெறுவது 3. இந்த 3 வகையில் வந்து இந்த அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வரலாம். 2 தான் கரண்ட் நியூஸு, அதுக்கான ரிலேட்டான நம்ம புக்கில் இருக்குது பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்மளுக்கு நடந்தது 106 ஆக்ட். அப்போ 105 நம்மளுக்கு தெரியணும்ல. ஏன்னா இப்போ கரண்டில் 106 இது வந்து இப்போ கொஷின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 106னா அதுக்கு முன்னாடி 105 104 இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். இதே பில்லு அப்படின்னா 131னா 130 என்னது, 130 என்னது, 129 ஒரு 2 இது முன்னாடி தெரிஞ்சுக்கணும். அப்படி நம்ம பார்க்க போகிறோம்னா நான் வந்து பாலிட்டிக்கு ஒரு அவுட் சோர்ஸ் புக் ஒன்று வாங்கியிருக்கேன். பிரகதீஷில் தான் வாங்கியிருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 106வது சட்ட திருத்தம் வந்து பெண்களுக்கு 33% இதை ஒதுக்கிது. இதே 105வது சட்ட திருத்தம் அது எப்போ அறிமுகப்படுத்தினா 2001 ஆகஸ்ட் 10. எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னா அதே 2001 ஆகஸ்ட் 15 வந்துடுச்சு. இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓபிசி பிரிவு இருக்காங்களே அவங்கள முடிவு செய்கிற அந்த அதிகாரத்துக்கு வந்து மாநில அரசுகளுக்கு இருக்காங்களா, மாநில அரசு அவங்களுக்கே கொடுத்துட்டாங்க, அவங்களே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்குச்சு. அதே 2001 மே மாதம் தீர்ப்பு வழங்குச்சு. மே மாதம் தீர்ப்பு வழங்கி ஆகஸ்ட் 3 மாதம் கழிச்சு ஆகஸ்ட்டில் நடைமுறைக்கு வந்துருச்சு. இதே வந்து 104வது சட்ட திருத்தம் என்னென்னா எப்போ 2019 அறிமுகப்படுத்தினாங்க. இது என்னென்னா நம்ம மக்களவை மாநிலங்கள் இருக்குல்ல, அதில் பட்டியல் இனத்தவர் இருக்காங்களா, எஸ்சி எஸ்டி பிரிவினர், இவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வந்து மேலும் ஒரு அடுத்த 10 வருஷத்துக்கு இது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க 2030 வரைக்கும். அதுக்கு வந்து 104வது சட்ட திருத்தம். ஆங்கிலோ இந்திய சமூகத்திற்கு வந்து இந்த சலுகை கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரியே இப்போ நம்மளுக்கு 106 வரைக்கும் சட்ட திருத்தம் இருக்குது. இப்போ இன்றைக்கி தோல்வி அடைஞ்சது வரைக்கும். இப்போ இதை கூட கேட்பாங்க, சட்ட திருத்தம் தோல்வி அடைஞ்சது எதுன்னு கேட்பாங்க, 106 சட்ட திருத்தம் என்னன்னு கேட்பாங்க, அதை பார்த்துக்கலாம். இதே மாதிரி 103 சட்ட திருத்தம், ஒவ்வொரு சட்ட திருத்தமும் நம்ம படிச்சுக்கணும். இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கும் படிக்கும்போது அது ரிலேட்டடாக கரண்டில் என்ன நியூஸ் நடந்து போய்கிருக்கு அப்படின்னு சொல்லி படிச்சுக்கலாம். இனிமேல் இப்போ இந்த அமெண்ட்மெண்ட் வந்து நம்மளுக்கு எப்பயும் மறக்காது. ஒரு அமெண்ட்மெண்ட்டுக்கு வந்து யார் ஒப்புதல் அளிக்கணும், குடியரசுத் தலைவர். ஃபஸ்ட்டு எங்கே கொண்டு மக்களவை மாநிலங்களவையில் வந்து ஓகே பண்ணி எங்கே அனுப்பணும், குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும். அவர் ஓகே பண்ணி தான் சட்ட திருத்தமாக கொண்டு வருவாங்க. ஓகே நண்பர்களே, ஓகே.